மக்களே, காட் பிளெஸ் யூ. எப்படி இருக்கிறீங்க மக்களே? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு குக்கிங் சேனலில் கோபி மஞ்சூரி செய்கிறேன் காலிஃப்ளவரில். வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவர் மக்களே, பெரிய காலிஃப்ளவர் ஒன்று, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரைஸ் மாவு, லைமு, உப்பு தேவைக்கேற்றது, மஞ்சள் தூள், மட்டன் மசாலா. இப்படி கொட்டிட்டு இப்படி பேர் போட்டு வச்சுக்கோங்க பாக்ஸில். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகலை இல்லைங்களா? மட்டன் மசாலான்னு வருது இல்லைங்களா? அது பேக் கட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி பாக்ஸ் இருந்தால், பிளாஸ்டிக் இதில் போட்டுட்டிங்கன்னா சடனாக நம்ம எடுத்தால் மட்டன் மசாலா அப்படி எடுத்துக்கோங்க. இது சிக்கன் மசாலா பாருங்கள், சிக்கன் மசாலா அப்படி எடுத்துக்கலாம், ஈஸியாகும். இது மஞ்சள் தூள் மஞ்சளாக எடுத்து பாருங்கள் பாக்ஸு, அதனால் மஞ்சள் தூள் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பூண்டு, இது இஞ்சி பேஸ்ட்டு, இது சில்லி பவுடர், தேவைக்கேற்ற உப்பு போடலாம். ஃபஸ்ட்டு லைமு, ஆஃப் லைம் புழிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு, லைமு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மக்களே, 2 3 பாருங்கள், அது ஈரத்தன்மை வருது எப்படி பாருங்கள். ஏன்னா வெறும் கார்ன்ஃப்ளவர் செகண்ட் போட்டேன்னா அப்படியே கெட்டியாக ஸ்டஃபிங் ஆகிடும். அதனால் நம்ம இப்படி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு, தூள் மக்களே, தேவைக்கேற்ற பூண்டு, தேவைக்கேற்ற இஞ்சி, சில்லி பவுடர் பாருங்கள், சில்லி பவுடர், சில்லி பவுடர், கலருக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சம் மட்டன் மசாலா மக்களே, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் தண்ணி மக்களே, கொஞ்சம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறிட்டாக்கா நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டு ஃப்ரை பண்ணலாம். பற்ற வைக்கலாம் மக்களே. இப்போ இது 10 மினிட்ஸ், இது பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நல்லா ஊற வச்சிட்ருக்குறோம்.
ஃபுல் க்ளோஸ் ஆகிட்டா காலிஃப்ளவர் தெரியாதுங்க மக்களே. அதுக்கு தான் காலிஃப்ளவர் கொஞ்சம் தெரியணும், வெள்ளை வெள்ளையாக வெள்ளை வெள்ளையாக. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம், ஆஞ்சிடுச்சு. கொஞ்சம் காலிஃப்ளவர் இல்லைங்களா, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கிறீங்களா மக்களே? திருப்பியும் உங்களை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம். நீங்களே என்ன பார்க்குறீங்கோ, நான் உங்களை பார்க்குறது தான் இல்லை, பார்க்க முடியாது. அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதனால் இந்த வயசுக்கு ஒரு திறமையாக நின்று செய்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை மக்களே. ப்ளஸ் பண்ணுங்கள், என்ன என் பிள்ளைங்களையும் ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஏசப்பாக்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன் மக்களே. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். யூடியூப்பில் குக்கிங் பண்ணுறேன், மற்ற விஷயங்கள் பண்ணுறேன். கெட்டது ஏதோ போடாதீங்க மக்களே, நல்லதை போடுங்க, நாட்டுக்கு நன்மை. நல்லதெல்லாம் போட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, தீமையாக விதைக்காதீங்க. கெட்டது சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் எதையோ பார்த்து கற்றுக்குதுங்க, அவங்களாம் கெட்டு போகிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை இல்லையா. நல்லதை விதைச்சா நன்மையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நல்லதாக போடுங்க, உங்களை பார்த்து புகழணும், ஜனங்க சந்தோஷப்படணும். சின்ன பிள்ளைங்களாம் பார்த்து நானும் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லணும். வேண்டாத விஷயங்கள்லாம் வேண்டாம். ஓகே, வாங்க இப்போது போகலாம். பாருங்கள் மக்களே, பாருங்கள் நல்லா வெந்துன்னு இருக்குது, நல்லா வேகுது பாருங்கள். சுற்றி இவ்வளோ தான் போடணும், ஜாஸ்தி போட்டால் சைடில் போயிடுச்சுன்னா வேகாது. இது சாப்பிடும் போது கொஞ்சம் அவ்வளோ வராங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அரை ஸ்பூனு சுடு தண்ணி கொஞ்சம் லைமு தேனை எடுத்து குடிச்சுடுங்க, கேஸ்ட்ரிக் போயிடும். அப்படி இல்லைன்னா சீரகமும் சோம்பு வேக வச்சு தண்ணி இருக்க அது குடிங்க. காலிஃப்ளவர் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க, இது கோபி மஞ்சரி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், அந்த கார்ன்ஃப்ளவர் ரைஸ் போடும் தான் மக்களே அந்த ப்ரௌனிஷ் வருது. கொஞ்சம் கலர், இப்போ சில்லி பவுடர் போடுறோம் இல்லைங்களா, காஷ்மீர் சில்லி கலர் ஏதோ மிக்ஸ் பண்ணாதீங்க, அந்த கேசரி கலர்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த அஜினமோட்டோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க மக்களே, உடம்புக்கு நல்லது இல்லை, அதெல்லாம் ஹெல்த் இஷ்யூ. அது நம்ம தேவைக்கேற்ற பொருள் நம்மளே நேச்சுரலாக இந்த சில்லி பவுடரு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த காஷ்மீர் சில்லி பவுடரு அது கலக்கும் போதே கலர் பாருங்கள், உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வருது. அதனால் இது சாப்பிடுங்க. இது அஜினமோட்டோ போடுறது டேஸ்டிக்காக, இந்த கேசரி கலர் 10 ரூபா பாக்கெட் விற்கிது பாருங்கள், அதெல்லாம் யூஸே பண்ணாதீங்க, வேண்டவே வேண்டாது. நீங்கள் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணாலே கலர் உங்களுக்கு லுக்காக வந்துடும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் மக்களே. பாருங்கள் மக்களே, கொஞ்சம் கலருக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன்.
பாருங்கள் மக்களே, கோபி மஞ்சூரி ஆயிடுச்சு. கிறிஸ்பியாக இருக்குது மக்களே. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பர் மக்களே. மசாலா கோட்டிங்கெல்லாம் நல்லா போச்சு. ஆனால் நிறைய மாவுங்க காலிஃப்ளவரே தெரியாது. அங்கங்கே இருக்கிறதுனால இந்த கார்ன்ஃப்ளவர், ரைஸ் மாவு, இந்த மிளகாத்தூள், காரம், உப்பெல்லாம் ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்குது. இன்னும் செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. காட் பிளெஸ் யூ.